சந்தோஷும் தீபிகாவும் 3 வருடங்கள் காதலித்தனர். இருவரும் ஒருவரையொருவர் உயிராக நேசித்தனர். ஆனால் வாழ்க்கை எப்போதும் காதலர்களின் விருப்பப்படி செல்லாது. தீபிகாவின் வீட்டில் காதலுக்கு கடும் எதிர்ப்பு. இறுதியில் அவளுக்கு வேறொருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் மாலை சந்தோஷின் வீட்டிற்கு ஒரு திருமண அழைப்பிதழ் வந்தது. அதை திறந்து பார்த்தான். மணமகளின் பெயர் தீபிகா. அவனது கைகள் நடுங்கின, கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனாலும் அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து திருமணத்திற்கு செல்ல முடிவு செய்தான். திருமண நாள் வந்தது. மண்டபம் முழுவதும் விளக்குகள், இசை, சிரிப்புகள். ஆனால் சந்தோஷின் இதயம் மட்டும் உடைந்து கொண்டிருந்தது. தீபிகா மணப்பெண் அலங்காரத்தில் அமர்ந்திருந்தாள். தொலைவில் நின்ற சந்தோஷை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர். ஆனால் எதுவும் பேச முடியவில்லை. திருமணம் முடிந்தது. அனைவரும் வாழ்த்தினர். சந்தோஷும் மெதுவாக சென்று ஒரு பரிசு பெட்டியை கொடுத்தான். சந்தோஷமாக இரு என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்றான். அன்று இரவு தீபிகா அந்த பரிசு பெட்டியை திறந்தாள். அதற்குள் ஒரு டயரியும் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில், தீபிகா, இது நான் உன்னை காதலித்த 3 வருட நினைவுகள். நீ சிரித்த நாள், நீ கோபப்பட்ட நாள், நீ அழுத நாள், எல்லாமே இதில் எழுதியிருக்கிறேன். நீ என்னுடன் வாழ முடியவில்லை. ஆனால் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளிலும் நீ இருந்தாய். இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் எனது கடைசி ஆசை. கடிதத்தை வாசித்து கொண்டிருந்த தீபிகாவின் கண்ணீர் நின்றதே இல்லை. டைரியின் கடைசி பக்கத்தை திறந்தால் அதில் ஒரு வரி மட்டும் இருந்தது. நான் உன்னை காதலிப்பதை நிறுத்தும் நாள், என் இதயம் துடிப்பதை நிறுத்தும் நாள். சில நாட்கள் கழித்து தீபிகாவுக்கு ஒரு செய்தி வந்தது. சந்தோஷ் மாரடைப்பால் திடீரென இறந்து விட்டான் என்று. அந்த செய்தியை கேட்டவுடன் அவள் உடைந்து போனாள். அவனுடைய டயரியை நெஞ்சோடு அணைத்து கொண்டு கதறி அழுதாள். பல ஆண்டுகள் கடந்தும் அந்த டயரியின் கடைசி பக்கத்தில் இருந்த வரியை அவள் மறக்கவே இல்லை. ஏனெனில் சில காதல்கள் தோல்வியடைவதில்லை. அவை காதலித்த இதயத்தோடு சேர்ந்து அமைதியாக நின்று விடுகின்றன.